வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்ப பாருங்க, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிப்ரவரி மாதம் 2026 ஆண்டின் 2வது மாதம் எத்தகைய ஒரு மாதமாக மேஷ ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருக்க போகுது. முறையில அந்த ஒளி அமைப்புல பாவகிரகங்கள், சுபகிரகங்கள், நல்ல தருணத்தை கொடுக்கக்கூடிய சுபகிரகங்களும், ஒரு தகாத ஒரு சிரமமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய பாவகிரகத்தோட அமைப்புகள் எல்லாமே மேஷராசிக்காரருக்கு கோச்சாரத்துல டிரான்சிட் அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்படுகிற மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய பிளானட்ஸ், நம்ம பூமியும் சுத்துது, பிளானட்ஸும் நம்ம பூமியை சுத்துது, ரெண்டெல்லாம் சேர்ந்து சூரியனை சுத்துறோம். ஸோ அதெல்லாம் அமைப்பு அந்த கர்மாவின் அடிப்படையில், அந்த ஒளி தத்துவ அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி ஓப்பன் அப் ஆகுது அப்படிங்கிறத நாம மேஷராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கக்கூடிய தாக்கங்கள் இருக்குங்கிறத நாம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஆண்டு கிரகமாகிய குரு 3ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி 12ஆம் இடத்திலிருந்து விரய சனியாக நீடித்திருக்கிறார் பிப்ரவரி மாதம் முழுவதும். 2025 மார்ச்சுக்கு மேல வந்த விரய சனி, 7 நாட் சனி ஸ்டார்ட் ஆகி மேஷராசிக்கு விரய சனி, அதாவது சில செலவுகள், தூர பிராணங்கள் கைக்கு வந்தது சேவ் பண்ண முடியாமல் ஒரு சுப முதலீடாவோ வீண் செலவுகளாவோ நம்மளுடைய தசாபுக்திகள் எப்படி போகுதோ அந்த அடிப்படையில நிறையா செலவுகள் ஆகிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக, நிறையா டிராவலிங் அது மாதிரி விஷயங்கள், செட்டில்டு ஒரு ஃபீலிங் கொடுக்காமல் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்புகளாக சனி 12ஆம் இடத்திலிருந்து செய்து கொண்டிருக்கிறார். குரு 7ஆம் இடத்தை பார்ப்பது பார்ட்னர்ஸ், திருமணம், அது மாதிரி விஷயங்கள், நம்ம யாரை சந்திக்கிறோமோ நண்பர்கள், அன்றாட மீட் பண்ணக்கூடிய கிளையண்ட்ஸ், அவங்கள சந்திக்கக்கூடிய அமைப்புக்கு குரு நல்லா இருக்கார். ராகு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்திலும் கேது 5ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் அமைப்பை பொறுத்து ஓரளவுக்கு பரவாயில்லை. என்னதான் விரயசனி 7 நாட் சனி மேஷராசிக்காரர்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலும் ஓரளவுக்கு குருவின் சஞ்சாரம் நன்றாக இருப்பதனாலையும், ராகு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறனாலையும் ஒரு இடத்துல சில சிரமங்கள் இருந்தாலும் பல இடத்துல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்போ ராசி அதிபதி எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மேஷராசியோட அதிபதியாகிய செவ்வாயே 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். பிப்ரவரி மாசம் ஸ்டார்ட் பண்றப்பவே உச்சம் பெற்று சூரியன், சுக்கிரன், புதன் எல்லாமே பாத்தீங்கன்னா 10ல இருக்காங்க. ஸோ மேஷராசிக்காரங்க நிறைய அவங்க செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில், மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க செய்யக்கூடிய படிப்பு விஷயங்கள், ஹையர் ஸ்டடிஸ் விஷயத்தை எல்லாத்துலேயுமே நம்ம ஃபோக்கஸ்டா உத்வேகமா கடுமையா போராடக்கூடிய இருக்கக்கூடிய அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கு. இதுல பாருங்க, அப்படியே பிப்ரவரி 13க்கு அப்புறம் சூரியன் 11ஆம் இடத்துக்கு போறார். முதல் வார இறுதியிலேயே புதன், சுக்கிரன் எல்லாமே 11ஆம் இடத்துக்கு போறாங்க. ஈவன் செவ்வாய் ராசி அதிபதியே 11க்கு ஆண்டின் மாதத்தின் கடைசி வாரத்துல போறாங்க. ஸோ 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் மாறக்கூடிய அமைப்பு, 11ஆம் இடத்துக்கு போய் குருவின் பார்வை கிடைக்கக்கூடிய அமைப்பு. என்னதான் ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை கிடைக்குது. ஸோ அதனால நல்லாவே முயற்சிகள் திருவினையாக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக இருக்கிறது. மேஷராசிக்காரர்களாகிய நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ, உங்களுடைய நீங்க ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்னென்ன துறையில இருக்கீங்க, அல்லது நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, அதுல கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஓரியன்டா பாக்குறீங்க, எக்ஸ்பான்ஷன் பாக்குறீங்க, கொஞ்சம் டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்றது, கிளைகள் போடுவது, சில ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, புதுசா தொழில இறங்குறது, இது எல்லாமே கொஞ்சம் நல்லாவே வேகமாக எல்லாமே சேர்ந்து நமக்கு அமைஞ்சிருச்சுங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. என்னதான் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தாலும் கடைசி வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள், நம்மளால எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் வந்துருச்சு, எல்லாமே கடகடகடன் வேகமா செய்யறங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்கு. சில பேர்த்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைடு இன்கம் வர்றது, கரெக்டா அந்த வாய்ப்பு தேடிட்டு இருந்த வாய்ப்பு, அருமையான ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறது, டக்குன்னு வேலை மாறி நல்லா ஜம்ப் ஆகுறது. இதுல அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பிரைவேட் செக்டார்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, தொழில் முனைவோர்களா இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் இந்த மந்த்ல ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், ப்ரொஃபஷனல் க்ளோரி, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பான்ஷன், ப்ரொஃபஷனல் சேஞ்ச், இம்ப்ரூவ்மெண்ட், இதை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான தருணமாக ராஜகிரகமாகிய சூரியன், செவ்வாய் எல்லாமே 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு சுக்கிரனும் அதுல சேர்ந்து நல்லாவே
இருக்கிறார். அதே சமயத்தில் மாதத்தின் செகண்ட் ஹாஃப்ல வந்து நம்ம செய்த காரியங்களுக்கு செய்த முயற்சிக்கு நல்ல லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பும் காட்டுகிறது. மாதத்தின் செகண்ட் ஹாஃப், அதாவது தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கும் நல்லா இருக்கு. ஸோ இதனால மேஷராசிக்காரர்கள் நீங்க எப்படி கடந்த 3 மாதமாக, ஏன் ஆண்டின் முதல் மாதமாக ஜனவரி மாசத்துல சிலதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணது, சில கிரவுண்ட் ஒர்க் பண்ணது, அது எல்லாமே நல்லா பிப்ரவரி மாசத்துல கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அடுத்த வரக்கூடிய காலகட்டமாகிய மார்ச், ஏப்ரல், மே, ரெஸ்ட் ஆஃப் த மந்த்துக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு அடிப்படையான ஃபவுண்டேஷன் விஷயங்களை செய்து முடிக்கக்கூடிய, செய்து அமைச்சிக்கக்கூடிய ஒரு அருமையான தருணமாக மேஷராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் இருக்குதுங்க. ஸோ இதை வந்து ராசி அதிபதி வலுத்திருக்கிறனாலையும் ராசி அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். என்ன செவ்வாயே ராசியை பார்க்கறனால கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் அப்பப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும். ஒரே விஷயமும் நீங்கள் உங்களுடைய வேகத்துக்கு நடக்கலைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் ஜெயிக்கணுங்கிறத மறந்துடக்கூடாது. ஏன்னா மேஷராசிக்காரர்களே எடுத்தமா கவுத்தமான்னு இருக்கக்கூடியவர்கள், அதிக வேகம் இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா நெருப்பு ராசியாக இருக்குது, செவ்வாயின் ஆதிக்கம். அது செவ்வாய் 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்று 4ஆம் பார்வையாக ராசியிலே பார்க்கும்போது சில கோபதாபங்கள், இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், உங்களுடைய நினைச்ச மாதிரி நடக்கலைன்னா அதுக்கு வேணுங்கிற ரியாக்ஷன், அது எல்லாமே கொஞ்சம் எமோஷ்னலாக கொஞ்சம் தூக்கக்கூடிய, அதிகமாக வரக்கூடிய, கண்ட்ரோல் இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனால பொறுமையாக இருந்து இந்த சிச்சுவேஷனை உங்களுக்கு சாதகமாக அமைத்து கொண்டு அது மூலமாக எதிர்காலத்தை நல்லபடியாக நீங்க அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களை கேட்டுக்க விரும்புறேன். இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, ராஜயோக திசைகளா, என்ன லக்னத்துல பிறந்தீங்க, மேஷ லக்னத்திலே பிறந்தீங்களா அல்லது வேற வேற லக்னத்துல பிறந்தீங்களா, அந்த லக்னத்துக்கு இப்ப நடக்கக்கூடிய தசாபுக்திகள் எதுமாற ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அந்த கிரகங்கள் உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமாக நம்ம சொன்ன இந்த பிப்ரவரி மாத பொது பலனையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது எந்த நேரத்துல எது நடக்கும், எவ்வளவு வேகமா நடக்கும், எவ்வளவு டிலேவோட நடக்கும், எப்படி நடக்குங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தெரிந்து அது மூலமாக நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகள் எடுக்கலாம். அதுக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த தேதி மட்டும் நீங்க அனுப்பிச்சிங்கன்னா அதுல நம்மளுடைய ஆரோஸ்கோப், உங்க ஆரோஸ்கோப் போட்டு நம்மளுடைய கன்சல்டேஷன் அப்போ இந்த சொன்ன கோச்சாரமும் இந்த உங்களுடைய தசாபுக்திகள், ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுக்திகளையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் 3 to 4 months எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய மீடியம் டேர்ம் என்று சொல்லப்படுகிற 8 மாதத்திலிருந்து 1 வருடம் எப்படி இருக்கு, அடுத்து வரக்கூடிய லாங் டேர்ம் ஒரு 2 to 3 years அல்லது 5 years 10 years வரைக்கும் பேட்டர்ன் எப்படி போகுது, எது மாதிரி ட்ரெண்ட் போகுது, எந்த டைம்ல நமக்கு பிரேக், ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும், எந்த நேரத்துல அதிக ரிஸ்க் எடுக்கலாம், எந்த நேரத்துல அடக்கி வாசிக்கலாங்கிற மாதிரி சில நல்ல நுணுக்கமான சில விஷயங்கள் உங்க ரியாலிட்டி எப்படி போயிட்டு இருக்குங்கிற சிங்க் பண்ணி நம்ம ஜாதகத்துல வரக்கூடிய அந்த நெளிவு சுழிவுகளை பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில எப்படி நமக்கு பிராப்தங்கள் இருக்குதோ அதுக்கு நம்மளுடைய லைஃப் கோல்ஸை அலைன் பண்ணிட்டோம்னா எந்த விதத்திலையும் எதிர்நீச்சல் போடாமல் வீண் சமய விரயங்கள், வீண் பண விரயங்கள், இது எல்லாமே தவிர்த்து தக்க நேரத்தில் தக்க முயற்சிகளை செய்து நம்மளுடைய பிராப்தங்களுக்கு நிகரான முயற்சிகளை அந்தந்த டைம்லைன்ஸ்ல நம்மளுடைய ரோல் பிளேயிங் செய்யும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் நம்மளுடைய குறிக்கோள், அதாவது வேலை மாற்றமா இருந்தாலும் சரி, கல்யாண விஷயங்களாக இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் மேன்மையான விஷயங்களா இருந்தாலும் சரி, ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்களா இருந்தாலும் சரி, குழந்தைகள் விஷயமா இருந்தாலும் நம்ம அந்தந்த நேரத்துல எப்படிங்கிற நல்ல முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியலை மேக்சிமைஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை குறிக்கோளை அடைய முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம், அதாவது ஆண்டின் 2வது மாதம் ஆகிய பிப்ரவரி எத்தகைய ஒரு மாதமாக, பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக ரிஷபராசிக்காரராக உங்களுக்கு இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். இது வந்து கோச்சார் அமைப்புல ஆண்டு கிரகம் எப்படி இருக்குது, மாத கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பொதுவாக பார்க்கிறோம். உண்மையிலேயே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுக்திகள் வைத்து தான் துல்லியமாக சொல்ல முடியும். அறிவியல் சார்ந்த ஒளி தத்துவம் மூலமாக, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக இந்த பொது பலன் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நாம ஆராய்ந்து பார்க்க போறோம்.
இப்ப பாருங்க, ரிஷபராசிக்கு ஆண்டு கிரகமாகிய குரு 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்ப்பது மாதம் முழுவதும் எந்த மாற்றமும் இல்லை. நல்ல ஒரு அமைப்பு. பணப்புழக்காட்டம், வரவேண்டிய பணம் வருவதற்கு, தொழில் மேன்மை அடைவதற்கு, இது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். அதே சமயத்துல சனி பாருங்க 11ஆம் இடத்திலேயே நீடித்து அந்த மாதம் முழுவதும் இருக்கிறார். எந்த பயிற்சியும் இல்லை. அதே சமயத்துல ராகு 10ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். ஸோ ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வந்து ஓரளவுக்கு நல்லா பாசிட்டிவா இருக்குங்க. மாத கிரகத்தின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாகிய சுக்கிரனே 9ஆம் இடத்துல ஒரு அந்த மாதத்தின் முதல் வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக்ல இருந்து 10ஆம் இடத்துக்கு மாறுகிறார். 10ஆம் இடத்துக்கு மாறி குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியிலிருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை, வேலை மேன்மை, வேலை முன்னேற்றம், டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன், எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு ராசி அதிபதியும் மாறுறாங்க. கொஞ்சம் அதே வாரத்துல பாத்தீங்கன்னா புதன் மாறுறார். அதே சமயத்துல ஒரு மிடில் ஆஃப் த மந்த்ல சூரியன் 10ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ தொழில், வேலை, உங்களுடைய ஸ்டேட்டஸ் இன் லைஃப், நீங்க எந்த ஸ்டேஜஸ் இன் லைஃப்ல நீங்க இருந்தாலும் பரவாயில்லை. ஃபோக்கஸ் வந்து உங்களுடைய ஐடென்டிட்டி, உங்களுடைய ஸ்டேட்டஸை குறிக்கக்கூடிய அமைப்புக்கு மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற தருணத்தை நீங்களே உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்புகள் எல்லாம் காட்டுதுங்க. ஸோ இது வந்து இந்த ஒரு 15-20 நாட்கள் குறிப்பா சொல்லணும்னா செகண்ட் வீக்ல இருந்து சில விஷயங்கள் உங்களுக்கு இவ்வளவு நாளா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அமைப்பு டக்குன்னு வருதேயா, நம்ம டக்குன்னு அதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா அது வந்து நல்ல விஷயத்துக்காக நடக்குது. ஏன்னா சனியே 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஏதோ இந்த 1.5 வருஷம் 2 வருஷத்துல ஒரு லாபத்தையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத இந்த மாத கிரகங்கள் குறிப்பாக ராசி அதிபதி மூலமாக எப்போ கொஞ்சம் பாசிட்டிவா வருதோ அந்த நேரத்தில் நல்ல அமைப்புகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஸோ சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே 10ஆம் இடத்துக்கு வந்து ராகுவோட சேர்ந்திருந்தாலும் குருவின் பார்வை வந்து அந்த தோஷ நிவர்த்தியை கொடுக்கிறார். கொஞ்சம் டென்ஷன்ஸும் கொஞ்சம் அலைச்சல்கள்ல இருக்கலாம். பட் இருந்தாலும் வாழ்க்கையில நாம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ப்ரமோஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர் அல்லது ஜஸ்ட் ப்ரமோஷன், அதே மாதிரி கார்பரேட் செக்டார்ல, பிரைவேட் செக்டார்ல இருக்கிறவங்க அவங்க எதிர்பார்க்கிற ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், இருக்கிற கம்பெனிலேயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது வேற கம்பெனி மாறக்கூடிய அமைப்பு. அதே சமயத்துல தொழில்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இன்னொரு டிவிஷன் புதுசா ஆரம்பிக்கிறது, இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறது, இருக்கிற தொழிலை அபிவிருத்தி பண்ணுவது, கிளைகள் போடுவது, டர்ன் ஓவர் இம்ப்ரூவ் பண்றது, அது மாதிரி நல்ல விஷயங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள். குருவின் பார்வை 10ஆம் வீட்டுல 4 கிரகத்தை பார்ப்பதனால ரிஷபராசிக்காரர்கள் வந்து கடந்த 3-4 மாதமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா ஒரு செகண்ட் வீக் மேல கிடைக்கக்கூடிய அதே நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஸோ இந்த அமைப்பை வந்து நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்நியர் மூலமாக, வெளிநாடு மூலமாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அரிய வாய்ப்பு, ஒரு நல்ல ஒரு பிரேக் த்ரூ, புதுசா ஏதோ ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்ட், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அதே சமயத்துல ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினைக்கிற ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கு நல்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அட்மிஷன், விசா, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்துல இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு ஒரு தொழில் அமைக்கக்கூடியவங்களுக்கு டக்குன்னு சில தொழில் அமையக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே மாதிரி இல்லத்தரசிகளுக்கும் சில விஷயங்கள் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வசதிப்படுத்திக்கிறது, அவங்க வீட்டை சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது, வண்டி வாகனத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது, வசதிப்படுத்திக்கிறது, கோல்டு அது மாதிரி விஷயத்துல வந்து கொஞ்சம் வாங்குறது, அது மாதிரி நல்ல நல்ல சுப விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம், அதாவது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து வரக்கூடிய உங்களுடைய திருக்கணித ஜாதகம் மூலமாக என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு இப்ப நடக்கக்கூடிய தசா புக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது, நல்ல தசைகளா, எப்படி புக்திகள் போயிட்டு இருக்கு. இப்ப கோச்சாரத்துல பிப்ரவரியில நல்ல மாதங்கள், நல்ல மாத பலன் கொடுக்குற மாதிரி அமைப்பு வரும்பொழுது அந்த தசா புக்திகளும் அது வாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா அல்லது அது கொஞ்சம் டிலே கொடுக்குதா என்னங்கிறதெல்லாம் உண்மையே தசநாதன் புக்திநாதனோட வலு, திக்பலம், திருக்பலம், ஸ்தானபலம்,
மற்றபடி ஒரு ஒரு கிரகங்களும் எந்த மாதிரி பார்வையில் இருக்கார், எந்த கிரகத்தோட காம்பினேஷன்ல இருக்காருங்கிறதை பார்த்து எந்த கர்ம பலன் உங்களுக்கு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் போய்கொண்டிருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் எது மாதிரி டைம்ல நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, எது நமக்கு யோகமான தொழில், எது நமக்கு யோகமான படிப்பு, அதுக்கு தகுந்த விஷயங்களுக்கு நாம அலைன் ஆயிருக்குமா, எந்த நேரத்துல நமக்கு யோகங்கள் வரும், எந்த நேரத்துல வேகமா போகலாம், எந்த நேரத்தில் நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் எல்லாம் தெரிந்து கொண்டு சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணம், வாழ்க்கையில இருக்கக்கூடிய முடிவுகளை நாம அந்தந்த நேரத்தில் செய்து கொண்டுவேனால் தேவையற்ற எதிர்நீச்சல் போடுவது, பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையாக போகிறது, ராங் டைரக்ஷன்ல போய் மாட்டிக்கிறது, அதே சமயத்துல தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற டைம் வேஸ்ட், சமய விரயங்கள், இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணி லைஃப்பை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுடைய கர்மா தான் நடக்குது, நம்ம கையில எதுவும் இல்லைங்கிற ஒரு அமைப்பு தெரிந்து அந்தந்த நேரத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகளை நாம் செய்து கொண்டு நம்மளோட கரெக்டான ரோல் பிளேயிங் நாம செய்வேவானால் தேவையற்ற, அதாவது நமக்கு எது எது விஷயங்கள் வராதோ, எந்த படிப்பு நமக்கு நல்ல ஒரு யோகமான படிப்பாக இல்லையோ, எந்த தொழில் நமக்கு செட் ஆகாதோ, எந்த மாதிரி துறையில நம்ம வேலைக்கு போனோம்னா நமக்கு growth ஸ்லோவா இருக்குமோ, அதெல்லாம் தெரிந்து அதை அவாய்ட் பண்ணி நமக்கு நேச்சுரலா எது இருக்குங்கிறத பார்க்கும்பொழுது உங்களுக்கும் அதுலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் வரும். உங்களுக்கு அவயோக திசை போறப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுமே ஒழிய, ஓரளவுக்கு நார்மல் யோகமான திசைகள் போகும்பொழுது உங்களுக்கு எதுல நீங்க ஷைன் பண்ணுவீங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை நம்ம ஜாதகத்துல சொல்லி டபுள் கன்ஃபர்மேஷன் பண்ணி அந்தந்த நேரத்தில் அந்தந்த முடிவுகளை, அதாவது அபிவிருத்தி பண்ணக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, வேலை மாற்றமா இருந்தாலும் சரி, திருமண விஷயமா இருந்தாலும் சரி, குழந்தை பேரு விஷயமா இருந்தாலும் சரி, உடல்நல கோளாறு விஷயங்கள் எப்ப நமக்கு சரியாகும், எது மாதிரி விஷயங்கள் நம்ம போய்க்கணும், நம்மளுடைய வாழ்வாதாரம் தொழிலா, வேலையா, அல்லது வெளிநாடா, அரசு சார்ந்த விஷயமா, எது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று நம்ம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம அறிவியல் சார்ந்த முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் நம்ம பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்க்க போறோம். இப்ப கோச்சார அமைப்புல மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன், சூரியன்லாம் இருக்கிறார். ஆனா பிப்ரவரி முதல் வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன், சுக்கிரன், பிப்ரவரி 2வது வாரம் சூரியன், அதுக்கப்புறம் செவ்வாய், எல்லாமே 8ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே 9க்கு போய் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ கடந்த ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு சில சில ஒரு தயக்கங்கள், வாழ்க்கையில சில இடைஞ்சல்கள், சில ஸ்ட்ரெஸ் எல்லாம் உங்களுக்கு வர மாதிரி இருந்திருந்தா பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சதுக்கு அப்புறம் படிப்படியாக இன்னும் கொஞ்சம் ஸ்மூதா, இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஓரியன்டா, இதுவரை உங்களை உபாதைகள், கொஞ்சம் உடம்பு உபாதைகள், மன ஸ்ட்ரெஸ், மென்டலா கொஞ்சம் நாட் ஆல்ரைட்டுங்கிற மாதிரி சில விஷயங்கள், கொஞ்சம் டிராவலிங்ல ஆகி டயர்ட் ஆகுறது. ஸோ அது மாதிரி 8ஆம் வீட்டு பலன்களை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் பிப்ரவரி முதல் வாரத்துக்கு அப்புறம் படிப்படியாக யோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசிக்குள்ள குரு இருக்கிறார், 10ஆம் இடத்துல சனி இருந்து தொழில் வேலையில பயங்கரமான ஒரு முன்னேற்றத்தையும் போக்கஸையும் கொடுத்துட்டு இருக்கிறார் சனி. அதே சமயத்துல 9ஆம் இடத்துல ராகுவும், 3ஆம் இடத்துல கேதுவும் இருந்து நல்ல பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ இதுல ஒரே விஷயம் என்னன்னா, தகப்பனார் விஷயங்களுக்கு கொஞ்சம் சில பிரச்சனைகள், சில உடல் உபாதைகள், தாயாருக்கும் சில உடல் உபாதைகள் வரலாம். அவங்களுக்கு சில தோஷங்களை கொடுத்து ஜாதகருக்கு, மிதுனராசிக்காரர்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிப்ரவரி மாதம் உண்டுங்க. ஸோ 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய லக்னாதிபதியாகிய ராசி அதிபதியாகிய புதனே பார்த்தீங்கன்னா பிப்ரவரி செகண்ட் வீக்ல 2வது அந்த 9ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற யோகஸ்தானத்துக்கு போய் ராகுவோட பக்கத்துல போனாலும் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ அதனால எந்த விதத்திலும் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஸோ பிப்ரவரி கடைசி 2 வாரத்துல சில சில அசௌரியங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடந்திருந்தாலும் படிப்படியாக பிப்ரவரி மாதம் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கடந்த 6 மாசமாவே தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை பெறக்கூடிய அமைப்பு கொடுத்துட்டு இருக்கிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா மிதுனம் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது பாத்தீங்கன்னா, என்னதான் சில
பெற்றோர்கள் ரிலேட்டடான விஷயத்துல சங்கடங்களை கொடுத்தாலும் தொழில் வேலையில வந்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால இந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். தவறுகள் இல்லை. உடல் உபாதைகள் இருந்ததுன்னா பிப்ரவரி செகண்ட் வீக்ல இருந்து ஓரளவுக்கு படிப்படியா சரியாகி தூக்கம் இன்மை, தூக்கம் கொஞ்சம் அப்பப்போ அப்செட் ஆகுது, உடம்பு கொஞ்சம் சரியில்லை, நம்ம கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்குதுங்கிற ஒரு பிப்ரவரி மாதம் பொங்கலுக்கு அப்புறம் வரக்கூடிய சில ஒரு மாதிரியான சுமாரான பலாபலன்கள் நீங்கி நல்ல பலன்களை நோக்கி போகக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்குங்க. குருவின் பார்வையில வந்து ராசி அதிபதி போறார், சுக்கிரன் போகிறார், அதே சமயத்துல செவ்வாய், எல்லா கிரகமும் போகும் பொழுது ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்துல ராசிக்குள்ளேயே குரு இருந்து நல்லாவே வந்து ஒரு ஒழுக்கம், இதுவரை நீங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருந்தாலும் இப்போ ஒழுக்கத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் தெளிவா யோசிக்கிறோம், யாரோ சொன்னாங்கன்னா கேட்குறோம், எல்லாமே வந்து போன காலத்தில் பிற்காலத்துல நம்ம என்னென்ன மாதிரி ஒரு இறந்த காலத்துல நம்ம செய்தோமோ சில தவறுகளை செய்ததெல்லாம் இப்போ நல்லாவே உங்களுக்கு பல்ப் போட்டு தெரியும். ஏன்னா ஒரு சுபகிரகமாகிய குரு ராசிக்குள்ள போயிட்டாருன்னா மைண்டு தெளிவாகும். நம்ம முதல்ல இருந்த கொஞ்சம் லேசியான ஹேபிட்ஸு, தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கி ஓரளவுக்கு தெளிவை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் பிப்ரவரி மாதம் மேலும் சில மேன்மைகளும் சில யோகங்களும் பெற்று சில வண்டி வாகனம் வாங்குறது, சில இடங்கள் வாங்குறது, சில ஒரு இடத்தை கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறது, ஆபரணங்கள் வாங்குறது, நல்ல ஒரு தங்கம் சில்வர் அது மாதிரி ஆபரணங்கள் வாங்குறது, காஸ்ட்லியான ப்ரிஷியஸ் மெட்டல்ஸ் வாங்குறது, இது மாதிரி சில முதலீடுகளை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் கொஞ்சம் படிப்படி வருது. அதே மாதிரி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இதுவரை கொஞ்சம் ஒரு மாதிரி தயக்கத்தோடையும் கான்ஃபிடன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்து ஒரு எக்ஸாம் எழுதுறது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத ரெடி ஆகிறது, என்ன ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல ஒரு நல்ல தெளிவு பெறுவது, அது மாதிரி நல்ல யோக பலன்கள்லாம் கொஞ்சம் இருக்குங்க. அதே சமயத்துல சுக்கிரனை குரு பார்க்கறதுனால இந்த மீடியா துறையில கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கொஞ்சம் இதுவரை கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய டிராவலிங் வீண் செலவுகள்லாம் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் உண்டு. ஸோ நல்ல ஒரு குருவின் பார்வையிலேயே ராசி அதிபதி வந்துட்டாருன்னா பரவாயில்லை. அதே சமயத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் மென்டல் அபரேஷன் டென்ஷன்லாம் கொஞ்சம் வரும். ஸோ கொஞ்சம் யோகா முறை மெடிடேஷன் முறையெல்லாம் கொஞ்சம் செய்து கொண்டு நம்ம மன அழுத்தத்துக்குள் போகாமல் ஸ்மூதா பொறுமையா போகும் பொழுது நல்லாவே இந்த பிப்ரவரி மாதம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்திகளுக்கு ஏற்ற ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ப்ரொடக்டிவான ஒரு உபயோகமான ஒரு மாதமாக குறிப்பா 2வது வாரத்திலிருந்து மாற்றங்கள் 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் 9ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்கு, எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு ஏத்த நல்ல யோகமான தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறதா, அல்லது அவர் கொஞ்சம் சரியில்லாம போயிட்டு இருக்காரா, நான் சொன்ன இப்ப யோக பலன்கள்லாம் இன்னுமே தூக்கலாக நடக்கிற மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டு இருக்கிறதா, இல்லை கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி விஷயங்களா இருக்காங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் அறிவியல் சார்ந்த முறையில எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வேணும். நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அதை வைத்து எந்தெந்த கிரகங்கள் எது மாதிரி அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கு, என்ன தசைகள் போகுதுங்கிற வைத்து இப்ப நம்ம பேசின கோச்சார அமைப்பையும் ஒரு சேர்த்து வைத்து நம்ம பார்க்கும் பொழுது எது மாதிரி அமைப்புகள் போய்கொண்டு இருக்கிறது, எந்த நேரத்தில் எது செய்யலாம், கல்யாணம் செய்வதற்கு எந்த நேரம், ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா, நமக்கு வந்து காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா, அதே சமயத்துல குழந்தைகள் பேரு எப்போ, வெளிநாடு வாய்ப்புகள் எப்போ, நம்மளோட பிராப்தங்கள் எப்படி இருக்குது, தொழிலா வேலையா, உடல்நல கோளாறு எப்போ சரியாகும், எப்போ நம்ம வந்து நமக்கு நடக்கக்கூடிய போஸ்டிங் கிடைக்கும், சேஞ்சஸ் கிடைக்கும், எப்போ நம்ம முன்னேற்ற பாதைக்குள்ள போவோம், எப்போ கடனை அடைப்போம், அது மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நம்மளுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமும் பிரகாரம் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவத்தில் இருக்கு, எந்தெந்த நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த ஆதிபத்தியம் எப்போ செய்ய போகுதுங்கிறதெல்லாம் துல்லியமாக அறிவியல் சார்ந்த முறையில சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில நம்ம பார்த்து மாத பலனாகிய கோச்சார் அமைப்பையும் தசாபுக்தி அமைப்பும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது எந்த நேரத்தில் எது செய்யலாம், நம்மளுடைய டைம்லைன்ஸ் என்ன, நம்மளுடைய பிராப்தம் என்ன, நம்ம கர்மா என்ன சொல்லுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கக்கூடியதாக காத்து கொண்டிருக்கிறது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு
நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. எதை நோக்கி நம்ம போனா எளிதில் வெற்றி பெறலாம், எதை நோக்கி நம்ம போனா வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்படணும், எந்த தொழில் நமக்கு நல்லா இருக்கு, எது மாதிரி ஒரு துறை நமக்கு மேன்மையாக இருக்குங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் தேவையற்ற பண விரயங்கள் அலைச்சல்கள்லாம் படாமல் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மாவுக்கு பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அமைச்சு கொண்டு வேணால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் 2026 எப்படி ஒரு மாதமாக, எந்த ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக பொது பலனாக இருக்க போகுதுங்கிறது நம்ம ஆண்டு கிரகம் மாத கிரகத்தை வைத்து நம்ம அறிவியல் சார்ந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம வாழ்க்கையில நம்மளுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது, எது மாற திருப்பங்கள் வாழ்க்கையில வரக்கூடியது, அடுத்த வரக்கூடிய பிப்ரவரி மாதம் எது மாற ஒரு தாக்கத்தை நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் எது மாற ஒரு டைரக்ஷன், எது மாற ஒரு திசையில் வாழ்க்கையை திருப்பக்கூடிய அமைப்புகள் இருக்கு, எது மாற கிரகங்கள் எப்படி கொடுக்குது, கடகராசிக்கு எது மாற விஷயங்கள் போய்கொண்டு இருக்கிறது, அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத பொது பலனாக நாம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில மிகைப்படுத்தாமல் பார்க்க போறோம். இப்ப பாருங்க, கடகராசிக்கு 12ஆம் இடத்துல குரு இருக்கிறார், அதே சமயத்துல 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார், அதே சமயத்துல 8ஆம் இடத்துல ராகும், 2ஆம் இடத்துல கேதும், எந்தவித மாற்றங்களும் மாதம் முழுவதும் இல்லை. அதே சமயத்துல ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் பாருங்க 7ஆம் இடத்திலேயே இருந்து ராசியை பார்த்து ஒரு மாதத்தின் 3rd வீக், 3வது வாரம் 4வது வாரத்துல அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார், போய் குருவின் பார்வை பெறுகிறார். அதே சமயத்துல சுக்கிரன் மாதத்தின் 2வது வாரத்திலேயே 8ஆம் இடத்துக்கு போறார். அதே சமயத்துல புதன் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதே சமயத்துல சூரியனும் பாத்தீங்கன்னா மாதத்தின் நடுப்பகுதியில் 8ஆம் ராசியிலிருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். இது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னா பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும், யாரை மீட் பண்ணணும், எந்த மாதிரி ஒரு ஒப்பந்தங்கள் பண்ணணும், எது மாதிரி ரியல் லைஃப்ல வந்து சில காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும், அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினர் வேலையில போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய முதலீட்டாளர்களா இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய யதார்த்தமான விஷயத்துக்கு கொஞ்சம் வேகமாக எல்லாமே கொஞ்சம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆனா மாதத்தின் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரியும், நினைக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஸ்லோவா ஆகிற அமைப்புகளும், ஒன்லி நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா வரவேண்டிய சைடு இன்கம், செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம், அது மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் பாசிட்டிவா இருக்கே ஒழிய சில காரியங்களை செய்து முடிப்பதற்கு முதல் 2 வாரம் பிரமாதமாக இருக்கிறது. கோபதாபங்கள் கொஞ்சம் அப்பப்ப வரும், டென்ஷன் ஆனாலும் பொறுமையா இருந்தோம்னா நிறைய காரியங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் பிப்ரவரியில சாதிச்சுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா ராஜயோகாதிபதி வந்து சுக்கரனோட சேர்ந்து நல்லா பலபலன்னு இருக்கிறார். உங்களுக்கு சில காரியங்கள் நல்லா நடக்கும், சில விஷயங்கள் மேஜிக் போல நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. யாரை நம்ம மீட் பண்ணணும், எது மாதிரி விஷயத்தை நீங்கள் காத்து கொண்டு இருந்தீங்களோ, எந்த ஒரு சேஞ்சுக்காக, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நீங்க காத்து கொண்டு இருந்தீங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடல் உபாதைகள், மனம் கொஞ்சம் சஞ்சலப்படுவது, அதெல்லாம் கொஞ்சம் மாதத்தின் பிற்பகுதியில் வரக்கூடிய அமைப்பு இருப்பதனால கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா ராசியை வந்து உச்ச செவ்வாய் பார்க்கிறார். கோபதாபங்கள் வரும், சில பேச்சுகள் திடீர்னு நம்ம பேசுறது, நம்மளுடைய வண்டி வாகனத்துல போகும்பொழுது சில பிரச்சனைகள் ஆகுறது, நம்ம எதிரே வரவரோட கொஞ்சம் கோபதாபங்களோட பேசும்பொழுது ரியாக்ஷன் தவறாகி கொஞ்சம் மீண்டும் ஒரு ஆர்கியூமெண்டா மாறுறது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். அதனால பொறுமையாக இருப்பது நல்லது. வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டீரானால் கடகராசிக்கு ஓரளவுக்கு நல்ல மாதமாக பிப்ரவரி 2026 கண்டிப்பாக இருக்கிறது. மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிஸ்ட்ராக்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் ஆனாலும் 3rd 4th வீக்ல இருந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு கிளாரிட்டியும், அவங்களுக்கு வேணுங்கிற படிப்புக்கூடிய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மாதத்தின் செகண்ட் வீக்ஸ்ல வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்குதுங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு இடம் வாங்குறது, ஒரு ஒப்பந்தம் பண்றது, அதே சமயத்தில் ஒரு வீடு கட்டுறது, வாடகைக்கு விடுறது, அது மாதிரி விஷயங்கள் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, மெடிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல யோக பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கு. ஸோ என்ன, கடகராசிக்கு வந்து அஷ்டம சனி எல்லாம் முடிந்து ஓரளவுக்கு 2025 26 நோக்கி வரும் பொழுது கொஞ்சம் மீண்டு வந்து பழைய பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்லாவே இயல்பான வாழ்க்கைக்குள் வந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த மாதம் கொஞ்சம் சில விஷயங்கள் சாதிச்சுக்கலாம். ஒரே விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கிறது வந்து கோபதாபங்கள் இல்லாமல்
பொறுமையாக வீரத்தை காட்டிலும் விவேகமாக செயல்பட்டு காரியங்களை அது வந்து நீங்க மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாழ்க்கையில் வரக்கூடிய சம்பவங்களை எதிர்கொண்டு நம்ம வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியும். பிப்ரவரி மாதம் அந்த மாதிரி ஒரு அமைப்பை காட்டுகிறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் வைத்து திருக்கணித பஞ்சாங்கத்துல கம்ப்யூட்டரைஸ் ஜாதகத்தை போட்டு என்ன மாதிரி தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, என்னதான் கடகராசியில பிறந்தாலும் என்ன லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், அதே சமயத்துல 12 கட்டத்துல 9 கிரகங்கள் எப்படி இருக்குது, ஸ்தானபலம் திக்பலம் எப்படி இருக்குது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த கனெக்ட் ஆகுது, எந்த மாதிரி தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, என்ன ஆதிபத்தியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எப்பப்ப நல்ல டைம் வருது உங்களுக்கு, எந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், இப்ப போயிட்டு இருக்கிறதே அருமையான டைமா, என்ன த ஒர்ஸ்ட் இஸ் எட் டு கம்மா, ஒர்ஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஓவரா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும், குழந்தை பேரு, திருமணம், உடல் உபாதைகள் நீங்குவது, கடன் அடைப்பது, வேலை மாற்றம், தொழில் மேன்மை, வெளிநாடு, உயர் படிப்பு, எல்லா விஷயங்களும் எந்தெந்த நேரத்தில் நமக்கு கரெக்டா செய்யக்கூடிய அமைப்புகள் வருகிறது, எந்த நேரத்தில் காத்திருந்து எந்த நேரத்தில் செய்தால் நமக்கு வாழ்க்கையில் சில வெற்றிகள் எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு, நம்மளுடைய கர்மா என்ன, நம்மளுடைய பிராப்தம் என்ன அப்படிங்கிற போகக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய அந்த ஜாதகத்தையும் இப்ப நம்ம பேசின இது கடகராசிக்கு வரக்கூடிய அந்த கோச்சார அமைப்பும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது உண்மையே துல்லியமான பலன்கள் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அறிவியல் சார்ந்த முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து எந்த மாதிரி விஷயங்கள் எது மாதிரி நடக்கக்கூடிய தருணங்கள் இருக்கிறது, எந்த வருஷம் அடுத்த வரக்கூடிய 3 மாதங்கள் எப்படி இருக்கு, அடுத்த வரக்கூடிய 1 இயர் 2 இயர்ங்கிற மீடியம் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் பேட்டர்ன் எப்படி இருக்கு, எது மாதிரி துறை நமக்கு பிராப்தமாக இருக்கிறது, எது மாதிரி துறை அவர் நல்லதா இல்லை, எந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் நம்ம பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கு, நம்மளுடைய பிராப்தம் தொழிலா வேலையா, வெளிநாடா, கார்பரேட் லைஃபா, பிரைவேட்டா, அல்லது அரசு சார்ந்த விஷயமா, எது மாதிரி கர்மாவில் நாம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற அமைப்பை சயின்டிபிக்காக தெரிந்து கொண்டு இதை நம்ம மிகைப்படுத்தி பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் குழப்பிக்காமல் உள்ளது உள்ளவாறு நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய முயற்சிகள் அந்தந்த தருணத்தில் நம்ம செய்தே ஆனால் எந்த நேரத்துல எது செய்தால் நமக்கு ஈஸியா வரும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா சேர ஒரு மாதிரி டஃப்பான டைம் போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போவாங்க. அங்க போனீங்கன்னா அட இருக்கிற பழைய வேலையே நல்லா இருக்க மாதிரி இருக்கு, இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, ஏகப்பட்ட இந்த விஷயம் நம்ம யோசிக்காம போயிட்டோமே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ எந்த மாதிரி ஒரு அமைப்பு போகுதுங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கே ஒழிய, இந்த ஜோதிடமே பார்த்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த தெய்வக்கலை எது கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியலை நாமளே அறிந்து அதுக்கு பிரகாரம் நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளுடைய முயற்சிகளை செய்து பலன் அணிவிக்கணுங்கிற மட்டுமே ஒழிய மற்றபடி பயந்து கொண்டு எல்லாமே வந்து குழப்பம் அடைந்து பண்ணக்கூடிய அமைப்புகள் இல்லை. கண்டிப்பாக இது நல்ல ஒரு உத்வேகமான ஒரு கலையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொல்லி சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். அறிவியல் சார்ந்த முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ஆண்டு கிரகமாகிய குரு 11ஆம் இடத்திலே சிம்மராசிக்காரனுக்கு நீடித்திருக்கிறார் பிப்ரவரி மாதம் முழுவதும். அஸ்தம சனி போய்கொண்டு இருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் பிப்ரவரி மாதம் முழுவதும் அந்த பாதிப்பு இருக்கதான் போகுது. அதே சமயத்துல 7ஆம் இடத்துல ராகும் ராசிக்குள்ள கேதுவும் நீடித்திருக்கிறார். சரி, இப்ப மாத கிரகமாச்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜயோகாதிபதி 6ஆம் இடத்துல வலுக்குது, நல்ல விஷயம். அதே சமயத்துல சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாமே வந்து 6ஆம் இடத்தில் ஒரு பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் இருக்காங்க. பிப்ரவரி 2வது வாரத்துல இருந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக 6ல இருந்து 7ஆம் இடத்துக்கு புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய் எல்லாமே வந்து ராகுவோட சேர்ந்து குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, இதுவரை கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சுமாரா போய் கொண்டு நிறைய டிராவலிங் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சில இவ்வளவு தூரம் நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு சில பாசிட்டிவான சில விஷயங்கள், ஒரு ஒப்பந்தம், ஒரு கான்ட்ராக்ட், ஒரு சேல்ஸ், ஒரு ப்ரொமோஷன், ஒரு நல்ல சேஞ்சு,
ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். குறிப்பா பிப்ரவரி செகண்ட் வீக்ல இருந்து 2026 செகண்ட் வீக்ல இருந்து பிப்ரவரி மாதம் 2வது வாரத்திலிருந்து நல்ல ஒரு அமைப்புகள் காட்டுதுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் முனைவோர், மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்க, வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டக்குன்னு சில ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு, சில வாய்ப்புகள் வந்து எதை நோக்கி நீங்க மைண்ட் செலுத்தி நீங்க முயற்சிகள் செய்து கொண்டு இருந்தீர்களோ அதே அமைப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அதே சமயத்துல ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயே 7ஆம் இடத்துல போய் இவனோட பாக்குறதுனால கொஞ்சம் கோவங்கள், நிதானம் இல்லாத ஒரு தருணங்கள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதாவது கிளையண்ட்ஸு, கஸ்டமர்ஸ், கொலீக்ஸ், அன்றாட மீட் பண்ணக்கூடிய நபர்கள், நண்பர்கள், அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கோபதாபங்கள்லாம் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையா போய் வீரத்தை காட்டிலும் விவேகமே பெரிது அப்படிங்கிற மாதிரி அமைப்புல போனீங்கன்னா நல்லாவே வந்து இந்த அஸ்தம சனி தாக்கங்கள் நிறைந்த ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அதிக அலைச்சல்கள், நட்பு பாராட்ட முடியாத ஒரு அமைப்பு, குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு இல்லாமல் ஒரு மாதிரியாக, அதாவது ஒன்னா ஸ்ட்ரெஸ் அல்லது பண விஷயங்கள் அல்லது உடல் நல விஷயங்கள், உறவுகள் விஷயங்கள், தொழில் விஷயங்கள், நிதி விஷயங்கள், பண விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு மாதிரியான திருப்தி இல்லாத ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அஸ்தம சனி. இதுல பெரிய முயற்சிகள், ஒரு பெரிய ரிஸ்க்கு, பெரிய முதலீடு அதெல்லாம் பண்ணக்கூடாது. பேசிக்கலா நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் அப்படியே சிரத்தையாக டியூ டெலிஜென்ஸோட நம்ம செய்யும் பொழுது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம வந்துடலாம். இந்த அஸ்தம சனி நடக்கும் பொழுது பெரிய ஒரு முயற்சிகள், புதுசா ஒரு இனோவேட்டிவா பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னா தவறா போவதற்கோ அல்லது அதுல வரக்கூடிய லாபங்கள் வருவதற்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துரும். ஸோ அதனால வீரத்தை காட்டிலும் வேகத்தை காட்டிலும் விவேகமாக பொறுமையாக செல்வீரே. ஆனால் இந்த பிப்ரவரி மாதமும் சில நல்ல வாய்ப்புகள், நல்ல ஒரு சில கனெக்ஷன்ஸ், நல்ல தொடர்புகள், நல்ல ஒரு மேன்மை, வேலையில இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, கல்யாண விஷயங்கள், வெளிநாடு விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பாசிட்டிவா வரக்கூடிய எல்லா ஏஜ் குரூப்புக்குமே ஓரளவுக்கு அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சில விஷயங்கள் நடந்ததுராப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு 2026 மார்ச் மாதம் இருக்குதுங்க. பிப்ரவரி மாதம் இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. ஸோ அதனால இப்போ போக்குவரத்துல போகும் பொழுது, வண்டி வாகனம் செலுத்தும் பொழுது, இரவு நேரம் போகும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏதோ ஒரு நினைச்சிட்டு போய் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சிரத்தை இல்லாமல் செயல்பட முடியாது. பேச்சு விஷயத்துல கவனமாக இருக்கணும். புதுசா ஒரு நபரை மீட் பண்ணும் பொழுது அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்க அவங்களுக்கு வேணுங்கிற சில பரிவர்த்தனையா இருக்கட்டும், பணம் அனுப்புறதா இருக்கட்டும், குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், டக்குன்னு ஏதோ ஒரு ஆர்டர் கிடைக்குதே, ஒரு வாய்ப்பா வருதேன்னு நீங்க வந்து செயல்படக்கூடாது. எல்லாமே வந்து பொறுமையா போகணும். ஏன்னா ஏமாந்தோம்னா ஸ்கேம்ல போய் மாட்டுறது, தேவையில்லாம அவசரப்பட்டு அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்து கொஞ்சம் ஃபீல் பண்றது அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி மூத்த சீனியர் சிட்டிசன் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பாத்ரூம் அது மாதிரி விஷயத்துலாம் போகும்பொழுது ஏதோ நினைச்சிட்டு போகக்கூடாது. கீழே தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். திடீர்னு உங்களை ஏமாறக்கூடிய நீங்க எதிர்பார்க்காத டைம்ல ஏதோ ஒன்று வலிக்கட்டு விழுகிறது, காலில் அடிபடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியனால நம்மவே கவனமா பொறுமையா மன உளைச்சல் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையா தியானம் பண்ணி கொஞ்சம் மெடிடேஷனோட கொஞ்சம் தெளிவோட இருக்கும் பொழுது வரக்கூடிய ஆபத்திலிருந்து நம்ம தப்பிச்சிக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஸோ எப்பவுமே மைண்டு கிளியரா வச்சுக்கணும். லேசினஸும் இதே சில காலேஜ் படிக்கிறவங்க இளைய தருணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்ட விஷயத்துக்குள்ள போகிறது, தேவையில்லாத சகவாசங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது, இது மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த அஷ்டமசனி சிம்மராசி இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்கள பெற்றோர்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள மானிட்டர் பண்ணணும். அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்கு. ஸோ அதே மாதிரி பெண்கள், இளைய வயதிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எதிர்பாலினத்தினோட பழகும் பொழுது அவங்க நம்பிக்கையோட சிலதெல்லாம் பேசிக்கிறது, சிலதெல்லாம் அனுப்புறது, அதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. நம்ம கேர்ஃபுல்லாக இந்த தருணத்துல யாரும் நம்பக்கூடாம கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க. ஏன்னா ராகு 7ஆம் இடத்துல வருகிறார். என்னதான் குருவின் பார்வையில் இருந்தாலும்
செவ்வாய், ராகு, புதன், சூரியன் எல்லாம் சேருவது ஒரு வித பாவத்துவத்தை கொடுக்கறதுனால ஏதோ கொஞ்சம் பட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவு வந்ததுங்கிற மாதிரி விஷயம் சில சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்து வரும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்துல இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் நல்ல பலன்களை இருந்து தீய பலன்களை அவாய்ட் பண்ணி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இது பொதுவான ஒரு கோச்சார அமைப்பு பலன்களை ஒழிய உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த ஜாதகத்தை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது தசாபுக்திகள் என்ன போய் கொண்டிருக்கிறது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, சிம்ம ராசியில பிறந்திருந்தாலும் என்ன லக்னம், சிம்ம லக்னமா, வேற என்ன லக்னம், அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, யோகமான தசைகளா, நான் சொன்ன இந்த பலன்கள் வந்து இன்னும் கொஞ்சம் சற்று பிரச்சனைக்குரியதாக கொஞ்சம் கூடுதலா இருக்குமா அல்லது கம்மியா குறையுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து உங்க தசாபுக்திகளை வைத்து பார்க்கும் பொழுது உண்மையுமே துல்லியமான பலன்கள் அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம், அடுத்த 2-3 months எப்படி இருக்க போகுது, அடுத்த ஒரு 1 year 2 year மீடியம் டேர்ம் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எப்படி போக போகுது, எது மாதிரி திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறது, எந்த நேரத்துல எது மாதிரி திருப்பங்கள் எதிர்பார்க்கலாம், எது மாதிரி டைரக்ஷனை நம்ம வாழ்க்கை போகுது, நம்மளுடைய பிராப்தமான தொழில் என்ன, நம்மளுடைய யோகமான துறை என்ன, எந்த படிப்பு நமக்கு நல்லா வரும், எந்த கிரகம் நமக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிந்து தேவையில்லாத பண விரயங்கள், சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான முயற்சிகளை அந்தந்த தருணத்தில் செய்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்களை தெரிந்து கொண்டு அதன் மூலம் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். கன்னி ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அறிவியல் சார்ந்த முறையில நம்ம எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளாம் போகாமல், மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், ஒரு கிரகம் எப்படி இருக்கு, எது மாதிரி ஒரு கர்ம தாக்கத்தை நமக்கு கொடுக்க போகிறது, நம்ம ராசி அடிப்படையிலான பொதுவான பலன் எப்படி இருக்கு, ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கு, மாத கிரகங்கள் எப்படி இருக்கு, பெயர்ச்சி அந்த பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடிய சில கிரகத்தினால பயிற்சிகள் நமக்கு எது மாதிரி ஒரு தாக்கத்தை, எது மாதிரி ஒரு டைரக்ஷன் நம்மளோட வாழ்க்கையை வந்து கொண்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் துல்லியமா பார்க்க போறோம். இப்ப பாருங்க, கன்னிராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார், அதே சமயத்துல ராகு 6ஆம் இடத்திலும், கேது 12ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார்கள். சரி, இப்போ ராசிதிபதியாகிய புதன் வந்து மாத ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல செவ்வாயோட, சுக்கிரனோட, சூரியனோட சேர்ந்திருக்காங்க. 2வது வாரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா புதன் 6ஆம் இடத்துக்கு, அதுக்கப்புறம் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு, அதுக்கப்புறம் சூரியன் 6ஆம் இடத்துக்கு, அதுக்கப்புறம் செவ்வாய் 5லிருந்து 6ஆம் இடத்துக்கு மாறுகிறார்கள். ஸோ இந்த 5 to 6 டிரான்ஸ்ஃபர் வந்து 4 மாத கிரகத்தோட அமைப்பு மாதத்தின் ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக்ல அமையுது. 6ஆம் இடத்துல போனாலும் குருவின் பார்வை பெறுகிறார், ராகுவோட சேர்ந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறாருங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னா, இப்போ வந்து கடந்த ஒரு 6 மாசமாவே சனி எப்போ 7ஆம் இடத்துக்கு வந்து கண்டக சனியாக இருக்குதோ அதுல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய டென்ஷன், வேலையில் இருக்கிறவங்க, தொழில் இருக்கிறவங்க, வியாபாரம், படிக்கிறவங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்காம ஒர்க் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராசியை செவ்வாய் ராசியை வந்து சனி பார்க்குறாரு இல்லையா. ஸோ கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் மீட் பண்ணுறவங்க விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நிறையா சிக்கல்கள், நிறையா போராட்டங்கள், நிறையா அதில் வந்து போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவாக ஓடிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான டிஃப்ரெண்டான விஷயங்கள். எப்படின்னா, பண விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கிறது, ஒரு லோன் மூலமாக ஒரு வண்டி வாகனத்தை வாங்குறது, வியாபாரத்தை அதிகப்படுத்துறது, ஒரு டாப் அப் லோன் போகிறது, ஒரு வெளிநாடு விஷயமாக ஒரு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய செலவுகள் செய்து அது மூலமா சில ஆதாயம் பெறுவது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, புதிய ஒரு ஒரு ஜாப் ஆர்டர் கிடைக்கிறது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. அது மாதிரி கொஞ்சம் நம்ம வட்டாரத்திலேருந்து வெளியில போகக்கூடிய அமைப்புகள். நம்ம அப்படியே நம்ம இருக்கிற கேஷ் வச்சு பண்ணாம கொஞ்சம் அடுத்த லெவல் போகிறது, எக்ஸ்பான்ஷன் போகிறது, அந்நிய சர்க்கிள்குள்ள போகிறது, கொஞ்சம் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய அணுகுமுறை, நம்மளுடைய நெட்வொர்க்கிங்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அது மாதிரி தசாபுக்தியில் போய் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு காட்டுது. அதே சமயத்துல சீனியர் சிட்டிசன் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய், சூரியன் இதெல்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். கொஞ்சம் மெடிசன் எடுத்துட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் சிக்கல் ஆகுது, கொஞ்சம் ரிலாப்ஸ் ஆகுது, முதலான சில பிரச்சனைகள் ரிலாப்ஸ் ஆகுது, கொஞ்சம் அலர்ஜி ஆகுது. அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வந்து
அதுக்கப்புறம் நம்ம நீங்கிற மாதிரி இதில் ட்ரீட்மெண்ட் பண்ணி நீங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ உடல் அமைப்புகள், உடல் உபாதைகள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபினான்ஷியல் விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். தேவையான கடன் மட்டும் எடுக்கணும், தேவையற்ற கடனை எடுக்க வேண்டியதில்லை. ஒரு லக்ஸுரியான செலவுக்கோ ஒரு இன்டெல்ஜ் ஆகிறதுக்கோ நம்ம வந்து செலவுகள் பண்ணாமல் தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவு பண்ணக்கூடிய அமைப்புகள் முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் மிடிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சில வெளிநாடு போகணும், வெளிநாடு வாய்ப்புகள், ஹையர் ஸ்டடீஸ்க்காக, வேலை விஷயமாக விசா எடுத்து போகணுங்க எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஏன்னா சூரியனே 6க்கு வந்து 12ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும் பொழுது டக்குன்னு நம்ம கிளிக் ஆகிற அமைப்புகள், ஊர் விட்டு ஊர் போகிறது, ப்ரொமோஷன் ஆகி வேற இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, இதெல்லாமே பிப்ரவரி மாதம் மிடிலுக்கு அப்புறம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, போஸ்டிங்கில் இருக்கிறவங்க, கான்ட்ராக்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு பெர்மனெண்ட் ஆகுறது, ஜாப் மாறி இடம் மாறுறது, படிப்புக்காக ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஒரு இடம் மாறுறது, அது மாதிரி நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கன்னிராசிக்கு ஒரு மிக்சடான ஒரு பலன்கள் இருக்கிறனால கொஞ்சம் எந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீர ஆலோசனை செய்து, ஏன்னா ஜனவரி மாதம் 20ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் 5ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன்லாம் போய் சில கேளிப்பு விஷயத்துக்காகவும் சில சந்தோஷமான சில விஷயத்துக்காகவும் சில பிரச்சனைகள் எதிர்கொண்டு இருக்கக்கூடிய, சில எதிர்ப்புகளை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய, அது மாதிரி மனசுக்கு இதமான ஒரு விஷயத்துக்காக சில செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் மாறி கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் முயற்சிகள், அடுத்த லெவல் ஆஃப் டிரான்சிஷன் அப்படிலாம் வந்து கிடைக்கும். சில பேருக்கு காதல் விஷயத்துல சில பிரச்சனைகள் வந்துட்டு அப்புறம் நீங்களாம். எதிர்பாலினத்தோட பழகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழகுங்க. கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரிக்ஷன், சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகலாம். அது மாதிரி சில மிக்சடான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கு. ஏன்னா ராசி அதிபதியோடையே அட்டமாதிபதி செவ்வாயும் சேர்ந்து கொண்டிருக்கிறார் இல்லையா? ஸோ அதனால 100% சாட்டிஸ்ஃபேக்ஷனோட 100% ரிலாக்ஸாக இருக்க முடியாமல் கொஞ்சம் அலட்டிக்க வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் தியானம், யோகா அது மாதிரி செஞ்சு வாழ்க்கையில் கொஞ்சம் நம்ம டென்ஷன் ஆகாமல் செய்ய வேண்டிய நம்ம கையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு மட்டும் கவலைப்பட்டு இல்லாத விஷயத்துக்கு ஓவர் திங்கிங் பண்ணி கவலைப்படாமல் அப்படியே போனீங்கன்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் நினைச்ச பிளானுக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்புகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. திட்டமிட்ட பிரகாரம் விஷயங்கள் நடக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையை தேவை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றபடி 10ஆம் இடத்துல இருக்கிற குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண விஷயத்துக்கு பிரச்சனை வராது, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்காது. என்ன உறவுகள் குடும்பமாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சில முதல் மாதிரி நம்ம உறவாட முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் இல்லை, அதிகமான வேலைப்படும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அப்பப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்க நீங்கள் டைம் ஒதுக்கணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் ஓரளவுக்கு பொதுவான ஒரு அமைப்பு. இது வந்து பொதுவான ஒரு கிரகம், ஆண்டு கிரகம், மாத கிரகத்தை வைத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசிக்கு இருக்குதே ஒழிய உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை வைத்து எது மாற ஒரு அமைப்பு வந்திருக்குது வைத்துதான் எது மாற ஒரு ஒரு ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு, லாங் டேர்ம் எப்படி இருக்கு, அடுத்த வருடம் எப்படி இருக்குதுங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை திருக்கணித பஞ்சாங்கம் கம்ப்யூட்டரைஸ்ல போட்டு நம்ம பார்க்கும் பொழுது இப்ப சொன்ன கோச்சார் அமைப்பும் தசாபுக்திகள், நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னத்துக்கு என்ன தசைகள் போகுது, ராசி கன்னி ராசியா இருந்தாலும் லக்னம் என்ன மாதிரி கிரகத்தின் தசை போகுது, என்ன காம்பினேஷன் இருக்கு, கிரகங்கள் எப்படி உங்க ஜாதகத்துல வந்து படர்ந்து இருக்கு, எந்த மாதிரி நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம் இருக்கா, குருவின் பார்வை இருக்கா, எது மாதிரி ஒரு வலிமையை கொடுக்குது, எந்த ஆதிபத்தியம் போய் கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து இப்ப நம்ம சொன்ன பொது பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது யோகமான தசைகள் போகும் டைம்ல நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாகவும், ஒரு சுமாரான தசைகள் போகும் பொழுது நான் சொன்ன சாதகமற்ற பலன்கள் அதிகமாகவும் நீங்கள் பார்க்கலாம் வாழ்க்கையில அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துல. இதுதான் வந்து சயின்டிபிக் வேதிக் அடிப்படையில நம்மளுடைய கர்மா எப்படி செயல்படுதுங்கிற ஒரு கன்னிராசிக்கான ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் நாம் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.